தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். பண்டிகை காலங்கள் நெருங்க நெருங்க தங்கள் ஹீரோக்களின் படங்களின் மீது ரசிகர்களின் ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருக்கும். விஜய் நடிக்கும் சர்க்கார் திரைப்படம் தீபாவளி அன்று ரிலீஸ் ஆக இருக்கு. ரிலீஸுக்கு முன்பு, அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி இந்த படத்துடைய டீசரை வெளியிடுறாங்க. இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர் ரைட்ஸ் மட்டும் 40 கோடிக்கு மேல வியாபாரம் ஆயிருக்கான். அஜித்தின் விஸ்வாசம் படத்தை பொங்கல் அன்று ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தின் தமிழ்நாடு தியேட்டர் ரைட்ஸ் மட்டும் 40 கோடிக்கு மேல வியாபாரம் ஆயிருக்கா. 2 ஹீரோக்களின் படங்களும் ரசிகர்களை திருப்திப்படுத்த வாழ்த்துவோம். நிஜ காதலை விட கடந்து போல காதலின் வழி சுகமானதா இருக்கும், நாகரிகம் நிறைந்ததா இருக்கும். ஒரு விஷயத்த மட்டும் நான் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். என்னென்னா, இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு 2 பேர் முக்கியமான காரணம். ஏன்னா அவங்க தான் அடையாளமாக இருந்தாங்க. நீங்கள் படத்திலே பார்த்துருப்பீங்க, முதல்ல அவங்க 2 பேர் மட்டும்தான் வரும், சேது அண்ட் த்ரிஷா. அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா ஒரு லீட் ஆக்டர்ஸ் 2 பேர் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணலன்னா இது இப்படி வந்திருக்காது. நம்ம பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அது எழுதும் போது நல்லா இருந்தது, அப்புறமா வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படம் அப்படியே வந்ததுக்கு அவங்க 2 பேர் ஒரு முக்கியமான காரணம். இதில் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, லலித் அவர்களுக்கு இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டரில் வாங்கி ரிலீஸ் பண்ண லலித் அவர்கள் மிகப்பெரிய நன்றி. அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நல்ல படங்களை ரொம்ப தேர்ந்தெடுத்து பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ் சினிமா இந்த நீங்கள் பாராட்டுற போதையில் அந்த போதையை வேண்டி அடுத்து வரவங்களும் இந்த போதைக்கு ஆசைப்பட்டு கொண்டாடுவாங்க, புதுசாக படங்களை சிந்திப்பாங்க, புதுசாக இன்னும் நல்ல படங்கள் வரும். அது பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் நம்புகிறேன். இந்த 96 படம் என்னை வந்து மிக ஒரு மெட்ராஸ் என்டர்பிரைசஸ்ங்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறதுக்கு காரணமான என்னோடய பிரேம்க்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 96 ஒரு ஜென்யூனான காதல் கதை. இந்த காதல் கதையை நான் பண்ணதுக்கு, இந்த படத்தை இவ்வளோ தூரம் சேர்த்துனதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வரணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த படம் பார்த்த பிறகு கூட கொஞ்சம் லேகு அப்படி இப்படின்னாங்க. நான் பிரேம்கிட்ட சொன்னேன், செம்மையாக இருக்குது பிரேம், ரொம்ப திருப்தியாக இருக்குது, செம்மையாக வரும், நல்லா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லாரோட உங்கள் நடிப்பை பார்த்து அல்லது எல்லா கண்களுக்கும் எல்லாரோட கண்களையும் கண்ணீர் வர வச்சு உங்கள் நடிப்பு, அதை பதிய வச்ச முதல் கண் வந்து என்னோட அதை பார்த்து பதிய வச்ச கண் என் கண்கள்ங்கிறதுக்கு சொல்கிறப்ப பெருமையாக திமிராக இருக்குது விஜய். எல்லாரோட பாஸ்ட் லைஃப்லேயும் ஒரு லவ் இருந்திருக்கும் ஆக்சுவலி. ஸோ அது எவ்வளோ அழகாக டீசெண்டாக எவ்வளோ யதார்த்தமாக காட்டணுமோ அது அவ்வளோ டீசெண்டாக காமிச்சிருக்காரு பிரேம் அண்ணா. அவரோட வார்த்தைகள்லையும் சரி, அந்த லிரிக்ஸ் டைலாக்ஸ்லையும் சரி ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். ரொம்ப தூரம் போயிட்டியாராம், உன்னை எங்கே விட்டேனோ அதே இடத்துல தான் நிற்கிறேன் அப்படின்ற டைலாக் வந்து எவ்வளோ டீப்பாக பாதிக்குதுங்கிறது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. Karthik Neta, the best lyricist I have ever worked with, without a doubt. Because அந்தாதிங்கிற ஒரே ஒரு பாட்டு போதும், அதில் வர வரிகள் இத்தியாதி காதல், பிரத்யேக தேடல், நிறைய 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 இருக்கு. அவர் இன்றைக்கு இப்போ மேடையில் இல்லை, அவருக்கு என்னோட நன்றி. உண்மையிலேயே ஒரு கதை கேட்டு அழுததை நான் முதல்ல ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி ஃபார் 96. கதை கேட்டப்போவே அழுதா, அப்போ படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும். ஸோ இட்ஸ் உண்மையிலேயே அ விஷுவல் ட்ரீட், அண்ட் இமோஷ்னல் ட்ரீட். இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். நானும் பண்ணியிருக்கேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அதனால பட் மூவி பார்த்த உடனே ஐ வாஸ் லைக் டோட்டலி இன் லவ் வித் த whole crew and Vijay Sethupathi sir and Trisha ma'am, because அவங்க performance was out of the world. பின்னணி குரல் கொடுக்கும்போதே it was a very very emotional moment also. த்ரிஷா வந்து அங்கே பாத்ரூமில் அவங்க அழும்போது I cried along with her நிஜமாவே. அண்ட் அதுக்கப்புறம்
ஏற்கனவே அவங்க அழ வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அழுது அவங்களுக்கு டப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. படத்தில் விஜய் சேதுபதி அண்ணன் தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது இந்த கதையை. வேறு யார் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குமான்னு தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன எஃபர்ட் போட்டு என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுவோமோ அந்த விஷயம் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கு. ஒரு விஷுவலாக மட்டும் பார்க்காம, இல்லை வெறும் சவுண்டாக மட்டும் பார்க்காம, மியூசிக்கை மட்டும் பார்க்காம, இல்லை வெறும் டைரெக்ஷனை மட்டும் பார்க்காம, எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் மொத்தமாக என்ஜாய் பண்ணும் பொழுது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சில படங்களில் அமையும். அது இந்த படத்தில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஆடுகள முருகதாஸ் பேசுகிறேன். சமீபத்தில் 96 படம் வந்து பெரிய ஹிட் ஆகிருக்கு. இந்த படத்தில் நான் விஜய் சேதுபதி சாருடைய ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறேன். எல்லாமே எல்லாம் ஸ்கூல் மேட் மாரி நடிச்சிருக்கோம். அப்போ பெரிய வயசில் இருக்கும்போது நான் நடிச்சிருக்கேன். நான் ஆதித்யா பாஸ்கர் 96 படத்தில் விஜய் சேதுபதி சாரோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் பார்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான படம். இந்த படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜித்து ஜோசப் கார்த்தியை ஹீரோவாக வச்சு ஒரு படத்தை இயக்க இருக்காரு. இந்த படம் கார்த்திக்கு மீண்டும் ஒரு திருப்பு முனையா அமையுமா? சித்திரமே சொல்லடி. கூல் சுரேஷ் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்க ஆதிசுத்திரியன் இசையமைப்பில் கௌரி சங்கர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால நடிகர் கயல் ஃபெரேரா, இயக்குனர் அரவிந்த் ராஜ் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு இசைத்தட்டை வெளியிட்டாங்க. திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் எம் கௌரி சங்கர் பேசுகிறேன். இந்த படத்தில் நான் இரு பெண்களின் இணக்கமான நட்பை பற்றி விரிவாக சொல்லியுள்ளேன். கூல் சுரேஷ் நான் பல படங்களில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து வில்லனா மகாநதி சங்கர் அண்ணன் நடிச்சிருக்காரு. நானும் அவரும் நெருப்பு பறக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. என்னோடய பேர் கமலி. சித்திரமே சொல்லடி இந்த படத்தில் வந்து நான் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு துருன்னு ஒரு சப்பியான ஒரு கேரக்டர். நான் கயல் பெரேரா பேசுகிறேன். நான் இந்த சித்திரமே சொல்லடி திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக படம் வெற்றி பெறும். சித்திரமே சொல்லடியில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கு. எனக்கு ஃப்ரெண்டாக கமலி அப்படி அவர் பண்ணியிருக்கு. எனக்கு ஹீரோவாக வந்தது கூல் சுரேஷ் தான். டைரக்டர் வந்து கௌரி சங்கர். இந்த படத்தில் வந்து நான் ஒரு கதாநாயகியாக நடிச்சிருக்கேன். இதோட என்னோடய செகண்ட் மூவி. இந்த படம் நல்லா வந்திருக்கு. என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, என் கேரக்டர் வந்து ஒரு ஒன் சைட் லவ் பண்ணுற கேரக்டர். அந்த லவ் நம்மளுக்கு கிடைக்கலன்னா எப்படி வெக்ஸ் ஆகும் அப்படின்றதுல இந்த படத்து மூலமாக சொல்லியிருக்காங்க. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் சசிகுமார். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கி கொண்டிருக்கும் பேட்ட படத்துல ரஜினிகாந்துக்கு அப்பாவா நடிக்கிறாரு இயக்குனர் மகேந்திரன். சசிகுமார் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. நான் ஆண்டேவிதை இயக்குனர் தாமிரா பேசுகிறேன். ஆண்டேவிதை, சமுத்திரகனி, ரம்யா பாண்டியன் இவங்க நடிச்சிருக்கிற ஒரு படம். இது ஒரு அழகான குடும்ப படம். வாழ்கிறதுக்காக நாம் வேலை செய்கிறோமா இல்லை வேலை செய்கிறதுக்காக வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது. நடுத்தர மக்கள் வாழ்க்கையின் வலிகளும் சந்தோஷமும் மகிழும் தான் இந்த படத்துடைய கரு. கண்பூபதி இந்த ஆண்டேவிதை மூவியில் சமுத்திரகனி எங்களுக்கு மகனாக லீட் ரோல் பண்ணியிருக்கேன். சமுத்திரகனி எங்களுக்கு வந்து எனக்கு அப்பாவாக நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் டே தான் எனக்கு கொஞ்சம் பயன்படுச்சு. போக போக அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பயம் இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. நான் ரம்யா பாண்டியன். ஜோக்கருங்கிற படத்தில் மல்லிகாங்கிற கேரக்டரில் பார்த்துருப்பீங்க. இப்போது அக்டோபர் 12 ஆண்டேவிதை ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா. எல்லாருமே குடும்பத்தோடு போய் படம் பாருங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆவீங்க. வணக்கம், நான் சுஜா வருணி. என்னோடய படம் ஆண்டேவிதை வர அக்டோபர் 12 ரிலீஸ் ஆக இருக்கு. ஒரு நல்ல குடும்ப படம் கனிசர் பண்ணியிருக்காங்க. கனிசர் மூவினாலே எப்போவுமே ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி தான். நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், அப்புறம் சந்திக்கிற கேரக்டர், நம்ம சூழ்நிலைக்கு நாம் எப்படி மாறுறோம் அப்படின்ற பேஸ் பண்ணி போகிற ஸ்டோரி தான் இது. ஒய் நாட் ஸ்டுடியோ தயாரிப்பில் அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் கேம் ஓவர் படத்தில் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க டாப்ஸி. இந்த படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இந்த 3 மொழிகள்லையும் உருவாக இருக்கு. அடங்கா பசங்க மணிஷ் உட்பட பல புதுமுகங்கள் நடித்திருக்கும் திரைப்படம். ஆல்ரைன் இசையில் செல்வநாதன் இயக்கியிருக்காரு. ரசிகர்களை இந்த படம் எந்த அளவுக்கு ரசிக்க வச்சுட்டு இருக்குதுன்றதை பார்ப்போம். என்னுடைய பேர் செல்வநாதன். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். ஒரு இளைஞனாக பிறந்தால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 எனர்ஜி வந்து அவங்ககிட்ட இருக்கும். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவை மட்டும் பார்ப்பான், அவங்ககிட்ட உள்ள பாசிட்டிவை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த இளைஞர்களுக்கே தெரியாது. பட் இந்த படத்தில் அந்த நெகட்டிவான இளைஞர்கள் அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி கண்டுபிடிச்சாங்க,
அதனால் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அடங்கா பசங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். என் பேர் ஏகே ஆல்ட்ரிட். இதில் 5 சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. படம் அடங்கா பசங்க டைட்டிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும். அடங்கா பசங்க படத்தை ஒன் ஆஃப் த ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 100% காமெடி ஸ்டோரி. பசங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய படமாக அது இருக்கும். இந்த அடங்கா பசங்க திரைப்படத்தில் வந்து துணிந்திடு நண்பா துணிந்திடு அப்படிங்கிற ஒரு மாண்டேஜ் சாங் நான் பண்ணியிருக்கேன். அடங்கா பசங்க படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். படத்தில் என் கூட நடித்த இந்த சந்தோஷ், கௌதம், பாவேந்தன் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. வட சென்னை தனுஷ் நீண்ட நாள் நடித்து தயாரித்திருக்கும் திரைப்படம். வெற்றிமாறன் நீண்ட நாள் இயக்கி முடித்திருக்கும் திரைப்படம். அமீர், ஆண்ட்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், சமுத்திரகனி மற்றும் பல நடிகர்கள் நடித்திருக்கும் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு வேல்ராஜ், இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். வரும் 17ஆம் தேதி இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை பார்க்கலாம். ஒரு 2.5 hours ஒரு கதை சொல்லணும். ஆனால் இது வந்து ஒரு 1000 பக்கத்துக்கு 1500 பக்கத்துக்கு எழுதக்கூடிய வாழ்க்கை இருக்கிற ஒரு கதை. அதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் இருந்தோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வட சென்னை தொடக்கத்துக்கு தனுஷ் த ஆக்டரை விட தனுஷ் த ப்ரொடியூசர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 29 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 29 months ஆச்சு ஷூட்டிங் ஆரம்பித்து. அண்டு இத்தனை நாளில் எப்போ சார் படத்தை முடிப்பீங்கன்னு ஒரு தடவை கூட கேட்காத ஒரு ப்ரொடியூசர் அவர். படம் முடிச்சுட்டு சொல்லுங்கன்னு நான் சொல்லுவார். அவர் எப்போ முடிப்பீங்க என்ன அதெல்லாம் ஒரு கேள்வியுமே கேட்காத ஒரு ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் இருந்ததால தான் இது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஸ்பேஸே வந்துச்சு. டெஃபினட்டாக வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஆக்டரோட கெரியரில் வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எத்தனை அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2 அமைஞ்சா ரியலி லக்கி, 1 அமைஞ்சா லக்கி. கண்டினியூஸாக 4-5 அமையுதுன்னா நீங்கள் நிஜமாகவே கடவுளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு ஆக்டருக்கும் ஒரு க்ரீட் இருக்கும், நமக்கு இந்த ஸ்கிரிப்ட் போயிடக்கூடாது, நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அந்த ஒரு க்ரீடும் எனக்கு இருந்தது, வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் ஐம் ரியலி பிளெஸ்ட். வெற்றி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமாக அப்படி ஒரு கதைக்களம் வந்து இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. வட சென்னை 2 part 3 part எடுக்கிறாங்கன்னா சும்மா எடுக்க முடியாது. மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் ஃபுட்டேஜ் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கதை ஸ்ட்ராங்காக வேணும். அதுக்கான கதைக்களம் வட சென்னையில் இருந்து நான் பார்த்தேன். அப்படி ஒருவேளை இந்த கதையை என் கைக்கு வந்திருந்து நானே எடுத்திருந்தா கூட இந்த கேரக்டரை நான் பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது அப்படின்னு. இது சரியாக வரும், நீங்கள் பண்ணுங்கன்னாரு. பத்மா அப்படின்ற கேரக்டருக்கு அன்றைக்கி என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு. மேபி அவருக்கு மைண்டில் இம்ப்ரெஷன் வேறு மாதிரி க்ரியேட் ஆகி தென் அகெயின் he called me up and he told me can we meet up அப்படின்னு சொன்னார். சார் என்ன ரோலுக்கு சார் கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக இப்படி தான் கேட்டேன் ஃபோனில். நீ வாமா, நீ வேறு வாமா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் வரமாட்டேன் அப்படின்னேன். இல்லை தனுஷ்க்கு பேராதான் வாமா அப்படின்னு சொன்னேன். ஓகே, என்னடா இது கனவா நிஜமா அப்படின்றது. பிகாஸ் அவர் கூட நடிக்கும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல் இருந்தது. It's been a very special movie for all of us and I think we're all excited. We can't wait for the movie to hit the screens and as Amir sir said, we hope to see you again at a real success meet. இந்த படம் பயங்கரமாக இருக்குங்க, அது யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் வந்து இந்த படத்தை ஒரு டெக்னீஷியனாக இந்த படம் முடிஞ்சோன்னா அவங்கெல்லாம் அக்கப்போரெலாம் முடித்து கொண்டு வந்து கடைசியாக எங்ககிட்ட ஒரு ஃபுட்டேஜ்னு கொடுப்பாங்க. நாங்கள் ஜாலியாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆச்சு. கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். வட சென்னையோட வாழ்வியல் டோட்டலாக, ஸோ அந்த வாழ்வியலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், சுக துக்கங்கள் எல்லாமே. அதில் ஒருத்தன் வந்து ஒரு பயங்கர நான் பண்ண தப்பு வேலைகளுக்குன்றதில் ரொம்ப ரிப்பெண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அவன் அழுதுகிட்டு வெளியில் இருக்கிட்டும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. டைரக்டர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, கூட இருந்து ரசி போனாங்க. நான் பொல்லாதவனில் வந்து அவர் புதுசாக இருந்தார், நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன். அப்போ கேட்பேன், என்னங்க அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்லாம். இதில் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன். நான் சும்மா ஒரு இடத்துல எங்கேயோ நிற்க வச்சா கூட நின்று தான் இருப்பேன். எனக்கு டைலாக் இல்லைன்னு கூட கேட்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்